வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நாம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஜனநாயகன் படம் வந்து ஒன் ஆஃப் த பிரேக் த்ரூ மூமெண்ட் அண்ட் வந்துட்டு எமோஷனல் மூமெண்ட் எல்லாமே சேர்ந்தது தான் ஜனநாயகன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தி லாஸ்ட் டான்ஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ தளபதி அவருடைய கடைசி படம், இளைய தளபதி அவருடைய எண்டு கார்டு. ஆனால் அவர் அரசியலில் வந்துட்டு ஜனநாயகனாக தொடர்ந்துட்டுருக்காரு. இருந்தாலும் அந்த எண்டு கார்டை வந்து நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிறனால அந்த படத்தை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேட் என்னென்னா வந்துட்டு 23 ஜூலை அண்ட் செகண்ட் ஷோ 2:30க்கு நான் வந்து லக்ஷ்மி தியேட்டரில் படம் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் நினச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரைபாட்லாம் கொண்டு போய் போகலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே நடக்கிற கதையை பார்த்தா வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ பைக்கில் தந்துட்டாங்க. ஸோ பைக்கில் போகலாம். பைக்னால் கியர் பைக்கில், ஸ்கூட்டி தான், சின்ன ஸ்கூட்டி. ஸோ போகலாமா? ஷூ. என்னப்பா ஜனநாயகன் படத்துக்கு கூட்டமே இல்லையா அப்படி மாதிரி இருந்துட்டு நீங்க ஒரு கன்னடத்துல பார்த்து கேட்கறது எனக்கு புரியுது. அது அப்படி கிடையாது. நான் தியேட்டருக்கு எப்போ போகணும் தெரியுமா? தியேட்டருக்கு வந்துட்டு கரெக்டா ஒரு 12:30 மணி இருக்குங்க, 12 இருக்கும் மேக்சிமம். ஏன்னா அந்த டைம்ல நான் அங்க போயிட்டேன். என்னோட பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு போற மாதிரி இருந்துச்சு. பட் போலீஸ் கடுபடி கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படி இப்படி சுத்திட்டு இருந்தா பைக்ல புக் பேப்பர்லாம் இல்லை, ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படி போகாத அப்படின்னாங்க. சரி அப்படின்னு வந்துட்டு ஒரு ரூட் அப்படி பிடிச்சி நான் படத்துக்கு போயிட்டேன். ஸோ நேரமே போனதுனால வந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு படத்தை தான் பார்க்க வேண்டிய அந்த இது இருந்துச்சு. சரி ஓகே, படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் வந்து என்னன்னா படத்தை மட்டும் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த டைம் உள்ள போகும்போது யாருமே இல்லை, ஓகேவா. கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள. நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு, நானும் மத்தியானம் சாப்பிடல. ஸோ வந்துட்டு சிக்கன் பப்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எல்லாரையும் வெளில போக சொன்னாங்க. ஸோ வெளில போயிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி உள்ள போகணும். ஸோ அந்த இதுதான் வந்துட்டு திரும்ப நான் வெளியில இருந்துட்டு உள்ள போற மாதிரி காமிப்பேன். அதை யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேவா. ஸோ ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கடுப்பாக இருக்கு. ஒரு டைமில் வந்துட்டு நான் சாரோட படம் வந்துட்டு நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்து போனால் கூட பரவாயில்ல, நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் நினச்சிக்கிறேன். இப்போ அவர் அரசியல் தலைவராகிட்டார், படமே நடிக்க மாட்டார்னு சொல்லிட்டாரு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? அவ்வளோதான், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை நினைக்கும் போது வந்துட்டு இன்னும் குபுக்குன்னு எரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸோடு நாம் வந்துட்டு இருக்கிறோம். வேறு என்ன பண்ண முடியும்? அக்செப்டன்ஸோட வாழலாம். வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் சின்ன வயசுல நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி, ஓகேவா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவர் படம் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடணும் அப்படி மாதிரிலாம் நான் ஒரு கிரேசியான ஒரு ஃபேனா நான் இருந்திருக்கிறேன். அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இதை வந்து அப்படியே விட்டுறலாம், இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லாம விட்டுறலாம். பட் நான் ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டுல எங்க அப்பா கிட்ட நான் இதை சொன்னேன். நான் ஒரு ஒரு படம் லைக் வந்து சாப்பிட போகணும்னு நினைக்கிறேன். சாப்பிட போகும்போது வந்துட்டு கடையில் சாப்பிட போகும்போது அப்பாட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிப்பா ஏதோ மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது தியேட்டருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு படம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேனா இருந்தாலுமே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு பொறுமையா பார்த்துக்கலாம். என்ன இப்ப அவசரம்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான் வந்து ஃபேனா? அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். எஸ், படம் பார்க்கணும். அதுக்காக நம்ம உயிரை கொடுத்தெல்லாம் படம் பார்க்க அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணி அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பா சொன்னாரு, எனக்கும் அந்த மாதிரிதான், நானும் வந்து இந்த மாதிரிதான் படம் பார்ப்பேன். சும்மா வந்துட்டு ஒண்ணு நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னு குளிச்சு எல்லாம் பார்க்க மாட்டோம்.
அண்ட் அதுல வேற சொல்றேன் என்னன்னா வந்துட்டு இந்த நேர்ல பார்க்க வராங்கல்ல. ஏன்னா அந்த டைம் அரண்மனையில வந்து ராகவ லாரன்ஸ் வந்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சார் வந்துட்டு வரல, உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க, உண்மையான்னு தெரியல, உண்மையாதான் இருக்கும். அப்போ அந்த டைம் வந்து அவருன்னு சொன்னாரு, நான் சரத்குமார் அவரை பார்த்திருக்கேன், விஜயகாந்த் சாரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கணும் எனக்கு தோணல. இப்படி வர்றாங்க அப்படின்னா வந்து நான் போய் ஓடி எல்லாம் போய் நிக்க மாட்டேன். ஏன்னா எஸ், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். அந்த ஒரு இதை வந்து நினைச்சுக்கோங்க. அப்ப நீ மட்டும் ஏன் இப்படி படம் பார்க்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படம் தான் பார்க்க போறேன். ஆனா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ கூட கிடையாது, செகண்ட் ஷோ. அதுவும் எல்லாம் ஃப்ரீயா இருந்துச்சு. நான் 2 நாளாச்சு டிக்கெட் புக் பண்றதுக்கு. ஓப்பன் எல்லாம் பண்ணிட்டாங்க. 2 நாளா பொறுமையா உட்கார்ந்தா அந்த சீட் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகேன்னா புக் பண்ணேன். பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி புக் பண்ணி போனதுதான் ஜனநாயகன். அண்ட் அந்த டைம்ல கூட நான் சொன்னது காரணம் என்னன்னா, எங்க அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லிருக்கேன். அந்த மாதிரி இருந்த மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்கல அப்படின்னா, இல்லை நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்துடணும் அப்படின்ட்டு நிப்பாட்டுற முன்னாடி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நிப்பாட்டுறாருன்னு தெரிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப அவர் நிப்பாட்டியே விட்டுட்டாரு. அப்படி இப்ப அரசியல் கட்சியோட ஒரு தலைவர், நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர். அது கஷ்டமா தான் இருக்குது. பட்
வெல், இதுக்கப்புறம் நடந்ததுதாங்க ஒரு பெரிய குத்து. என்னடா நடந்துச்சு, அதை ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, ஆஹ் படம் நான் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியில அந்த சட்டமன்றத்துல வந்துட்டு ஒரு ஃபைட் நடக்கும். ஓகேவா, அந்த ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன அறியாமே வந்துட்டு கண்ணை எழுந்துட்டேன், தூங்கிட்டேன். ஏன்னா படம் அவ்வளவு மொக்கையாடா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. நான் நேத்து நைட்டு வந்துட்டு தான் நான் தூங்கவே இல்லை. ஸோ இட் லைக் வந்து நான் அங்க சென்னையில இருந்து ரிட்டர்ன் நான் என்னோட ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஊருக்கு வந்துட்டு அப்படியே காலையில வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கலாம், பட் தூங்கல. அடுத்த வந்ததை வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஸோ அதெல்லாம் பண்ணதால வந்துட்டு என்னால சரியா தூங்க முடியல. சரி, அதுக்கப்புறம் நேரம் வெட்டுமணி கோவில் போலான்னு தோணுச்சு. சரி, அந்த வெட்டுமணி கோவிலுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போதுதான் நான் சொன்னேன்ல, லைக் வந்துட்டு இந்த போலீஸ் கெடுபிடி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் ஃபோர்ஸா இருக்காங்க. கரெக்டா இருக்கிறது கரெக்டு தான், பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் நம்ம சுச்சுவேஷன் பேடா இருக்குல்ல. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து நேரம் அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு என்னால வந்துட்டு சரியா உட்கார விடல, தூங்க முடியல. ஆனா தேட்டர் வட்டி கூட தூங்குறேன் அப்படி கிடையாதுங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். ஸோ அங்க போய் உட்கார்ந்துட்டு என்னால வந்துட்டு உட்காரவே முடியல. ஒரு மாதிரி முதுகு வேற ஒரு பெயின் இருக்குது எனக்கு. அப்போ அங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி ஓகே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா காலையிலயும் கொஞ்சம் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிடல. ஸோ அதனால அங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டைம் போகுது 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 போகுது. படம் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் சூப்பரா பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பாதி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன அறியாமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படம் எண்டு கார்டு, அந்த ஃபேர்வெல் மாதிரி ஒரு 2 மினிட் போட்டாங்க தெரியுமா. ஸோ அந்த இதுக்கு நான் எந்திரிச்சேன். என்ன வந்துட்டு அப்படியே சத்தம் போட்டு யாரும் எழுப்பி விட்டோடனே என்னை பார்த்து சிரிச்சாங்க. நான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் உண்மையில சொல்லணும்னா. சரி பரவாயில்ல, இனிமே தேட்டர் போக மாட்டேன், ஓடிடி வந்ததான் பார்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு. ஸோ அதனால இனிமே போகல. ஏன்னா ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த 2 மினிட் வியூ வந்துட்டு போடுறாங்க. அது பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே என்னடா பண்றீங்க அப்படின்னு தாங்க முடியல. ஸோ அது மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அந்த ஒரு டைம் இப்ப கூட சொல்லிட்டு தானே, அவரு படம் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செத்துறணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த பையன் நானு. அப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து நம்ம எப்படி அதை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ யா அண்ட் எப்படி இது நடக்க போகுது, எப்படி இது ஆக போகுது, இன்னுமே ஒன்றும் புரியலைங்க. அவர் படம் இல்லாத ஒரு தேட்டர். ஸோ அது நினைச்சு பார்க்க முடியல. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்சு பார்க்க முடியலங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அவருடைய அப்டேட்ஸ், அவருடைய படங்கள், அவருடைய டான்ஸ், அவருடைய கிரேஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க வச்சு சிரிக்க வச்சிருக்கிறாரு. இப்ப திடீர்னு அவரு சினிமா துறையில இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் தாங்கிதான் ஆகணும். சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் தாங்கிதான் ஆகணும். கண்டிப்பா அவர் இன்னும் மேன்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது வேற என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் ஏன் அழுகுறாங்க அப்படின்னா வந்து அது அதான் பிரதர், நம்ம ஒரு படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அது இவருடைய படங்கள். ஓகேவா, எல்லாமே இருக்கும். ஆக்ஷன், மாஸ், ஃபைட்ஸ், எமோஷனல், டான்ஸ், மாஸ் டயலாக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தருடைய படம் இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கட்டும். அண்ட் தமிழ் சினிமாவின் ஒரு எண்ட் அப்படி கிடையாது, நம்ம தலைவரோட ஒரு எண்ட் அவர் போட்டுட்டாரு. ஸோ அந்த ஃபேர்வெலையும் வந்துட்டு மிக பெருசா என்ஜாய் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. பட் ஓகே, எமோஷனல் எல்லாம் ஃபைன். அண்ட் கடைசியா அவ்வளோதான், சாப்டர் இஸ் க்ளோஸ். ஸோ